ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை. இப்போ சொல்லக்கூடிய இந்த இலை மேலே ஒரே ஒரு தீபத்தை மறக்காமல் ஏற்றிருங்க. வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. எதை தொட்டாலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அது என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மேலே எந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருடம் தை அமாவாசை வரக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். பித்ரு கடனையும் பித்ரு சாபத்தையும் தீர்த்துக்கிறதுக்கான நாட்களில் இந்த தை அமாவாசையும் ஒரு நாளாக கருதப்படுது. ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை தினமாக இருந்தாலும் கூட ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8:09 அமாவாசை திதி பிறந்துடும். ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குது. அன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதால காலையில் 7:30 9 வரைக்கும் நேரம் யமகண்டம், மதியம் 12 1:30 வரைக்கும் நேரம் ராகு காலம். தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தர்ப்பணம் கொடுக்கறத சூரிய உதய நேரத்தில் கொடுக்கறது விசேஷம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா காலையில் ஒரு 6 7 இந்த 1 மணி நேரத்தை தர்ப்பணத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அதை விட்டால் 9 10 இந்த 1 மணி நேரமும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்காகவும் எள்ளு தண்ணீர் இறைத்து பித்ருக்களை வழிபாடு செய்யறதுக்காகவும் சரியான நேரம். அதே மாதிரி அன்றைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதால முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு பிடிச்ச பலவிதமான காய்கறிகளை சமைத்து படையல் போடுறது விசேஷம். குறிப்பாக உங்களோட சமையல் வழிபாட்டில் படையலில் வாழைக்காய், பலாக்காய், பிரண்டை, பாகற்காய் இந்த 4 காய்கறிகளும் கட்டாயம் இடம்பெற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 4 காய்கறிகளை சமைச்சு நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துனீங்கன்னா படையல் போட்டிங்கன்னா 1008 காய்கறிகளை சமைத்த பலனை நீங்கள் பெற முடியுமா? பகல் முழுக்க உங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துறது, பித்ரு சாபம், பித்ரு கடை தீர்த்தத்துக்கான வழிபாடு நடத்துறது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. மாலை ஒரு 7:20 இறை வழிபாட்டையும் நீங்கள் செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த விஷயங்கள் எதனால் தடைப்படுது? எல்லா விஷயத்தையும் நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம். ஆனால் எதுக்காக தடை ஏற்படுது அப்படிங்கிறத குழப்பம் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு தான் இந்த அமாவாசை மாதிரி வரக்கூடிய நாட்களில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு. ஏன்னா பித்ரு சாபம், பித்ரு கடன் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் சரியாக செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு காரியம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பித்ரு சாபம், பித்ரு கடன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு 100 ரூபாய் 1000 ரூபாய் கடன் இருக்குன்னா அந்த கடனை உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அடைச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டீங்க, அது மூலமா உங்கள் தலைமுறைக்கு ஏதோ சாபம் வந்திருக்குன்னா அந்த சாபத்துக்கு நீங்கள் பரிகாரத்தை செஞ்சிடலாம். ஆனால் உங்களை அறியாமல் இருக்கக்கூடிய சாபம், கடன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட முன்னோர்கள் செஞ்சிருக்கக்கூடிய பித்ரு சாபம், பித்ரு கடனாக கூட இருக்கலாம். அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக, அதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய நாட்கள் தான் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அப்புறம் புரட்டாசி அமாவாசை. ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு போகிற சூழ்நிலையில் எல்லா மாதமும் அமாவாசைக்கான வழிபாடு நடத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. எல்லாரும் செய்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நபர்களால் அதை செய்ய முடியாத சுச்சுவேஷனுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அப்படிப்பட்ட நபர்களுக்கான ஒரு மாற்று வழி தான் வருடத்தில் வரக்கூடிய இந்த 3 அமாவாசை: தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. அதில் புதன்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை தினத்தில் இது வரைக்கும் நீங்கள் பித்ருக்களுக்கான வழிபாடு, பித்ரு சாபத்தை கிடைக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் செஞ்சதில்லைனா இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இது நீங்கள் இயல்பாக பண்ணக்கூடிய அமாவாசை தினங்களுக்கு பண்ணக்கூடிய எப்பவும் உள்ள வழிபாட்டு முறை தான். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தீபம் இருக்குல்ல, இது இந்த இலை மேலே ஏற்றக்கூடிய இந்த ஒரே ஒரு தீபம் உங்கள் வாழ்க்கையவே தலையீடாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபம். உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு தீபம். உங்கள் குடும்பத்தான நிலையை டோட்டலாகவே மாற்றிடும். அது என்ன தீபம், அது என்ன இலை அப்படின்னா, இந்த இலை எல்லார் வீடு பக்கத்துலையும் ரொம்ப எளிமையாக ரோட்டு ஓரங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான். அதுதான் எருக்கம் செடியோட இலை. இந்த இடத்துல நாம் ஏன் எருக்கஞ்செடியோட இலையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. தை அமாவாசை வந்திருக்கக்கூடிய ஜனவரி 29ஆம் தேதி இருக்குல்ல, அது என்ன கிழமையில் வருது? புதன்கிழமையில் வருது. புதன்கிழமை யாருக்கு உகந்தது? முன்னாடியே சொன்னோம், முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகருக்கு உகந்த தினம்தான் இந்த புதன்கிழமை. அப்பேற்பட்ட புதன்கிழமையில் விநாயகருக்கு உகந்த பொருட்கள் நிறைய இருக்குல்ல, அதை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை, பரிகார முறைகளுக்கெல்லாம் பலன் அப்படிங்கிறது உடனடியாக கிடச்சிரும். அதுவும் அமாவாசை தினத்தில் பண்ணுறது கூடுதல் விசேஷம். பொதுவாக விநாயகருக்கு உகந்த பொருட்களில் இந்த எருக்கம்பூ, எருக்க இலை, எருக்க கட்டையில் செய்யக்கூடிய விநாயகர் சிலை இது எல்லாமே ரொம்ப விசேஷம். அப்படி தன ஆக்ரோஷ்ட மூலிகையாக கருதப்படக்கூடிய பல இலைகளில் ஒன்று தான் இந்த எருக்க இலை. சாப நிவர்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த எருக்க இலை.
கேட்டதை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி தான் இந்த ஒரு எருக்கை இலை. எருக்கை இலை அப்படிங்கிறது ரோட்டு ஓரங்களாக சாதாரணமாக கிடைக்கும். அதை நான் பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது. ஆனால் விநாயகர் வழிபாட்டில் நீங்கள் எருக்கும் பூவையும் எருக்கை இலையை வச்சு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யும்போது விநாயகரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் தேவஸ்தான கடைகள்லாம் இருக்குல்ல, கோவில்களில், அங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு வேர் இருக்குல்ல, அந்த வேர் கட்டையில் செஞ்சுருக்கக்கூடிய விநாயகர் விற்பாங்க. அந்த வெள்ளருக்கு வேர் கட்டையில் செஞ்சக்கூடிய விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் இருக்குமா, நெகட்டிவ் எனர்ஜியே இருக்காதான். அந்த அளவுக்கு இந்த எருக்கஞ்செடிக்கும் எருக்கம் பூவுக்கும் எருக்க இலைக்கும் எருக்கஞ்செடி வேரோட கட்டைக்கும் ஒரு மகிமை இருக்குது. அப்படி ஒரே ஒரு எருக்க இலையை எடுத்து வந்து வச்சுக்கோங்க. வெள்ளருக்கம் பூவோட இலையை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீடு பக்கத்தில் எருக்க இலை என்ன இருக்குதோ அதை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுடுங்க. இந்த தீபத்தை எத்தனை மணிக்கு ஏற்றலான்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பகல் நேரங்களில் பித்ரு வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கறது இந்த வேலையாக முடிச்சுட்டு மாலை ஒரு 6 மணிக்கு கூட இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம். எருக்க இலையை கழுவி சுத்தப்படுத்தி வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு மணப்பலகை மேலே அந்த எருக்க இலையை வச்சு அதுக்கு கொஞ்சமாக சந்தன குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. வச்சுட்டு அது மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்கு வைக்கணும். காமாட்சியம்மன் விளக்கோ, குத்து விளக்கோ, குபேர விளக்கோ, வேறு எந்த விளக்கும் வைக்கக்கூடாது. கட்டாயம் இப்போ எல்லார் வீடுகள்லையும் இந்த மண் அகல் விளக்கு அப்படிங்கிறது இருக்கும். அதனால் ஒரே ஒரு மண் அகல் விளக்கு, ஏற்கனவே பயன்படுத்தாத விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை, அதை கழுவி சுத்தப்படுத்தி அந்த மண் அகல் விளக்கை இந்த எருக்கை இலை மேலே வைத்து ஒரே ஒரு தீபம் போடணும். அது நீங்கள் நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது. ஆனால் ஏற்றக்கூடிய தீபம் இந்த எருக்க இலை மேலே ஏற்றணும். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த எருக்க இலை அப்படிங்கிறது விநாயகருக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். எருக்க இலை மேலே தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அது வந்து வரக்கூடிய இந்த ஒளி சுடர் இருக்குல்ல, அதை விநாயகர் பெருமானாக பாவிச்சு விநாயகரோட மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மனசார சொல்லலாம். விநாயகரோட காயத்ரி மந்திரம், விநாயகரோட மூல மந்திரம்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை மனசார வாய்விட்டு படிங்க. சொல்லிட்டு அந்த எருக்க இலை மேலே தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் உங்களோட வேண்டுதலை மனசார விநாயகர்கிட்ட சொல்லுங்கள். குறிப்பாக கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைன்னு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கணும்னு சொல்லி விநாயகரை வேண்டிக்கோங்க. அது கூடவே புதன் பகவான் புத்திகாரகனையும் மனசார வேண்டிக்கணும். ஏன்னா அந்த புத்திகாரகன் அப்படிங்கிறவர் தான் நம்ம செய்யக்கூடிய தொழிலில், வியாபாரத்தில், பார்க்கக்கூடிய வேலையில் நமக்கு திறமையை அதிகப்படுத்தி மேலதிகாரிகிட்ட நல்ல பேரை வாங்கி கொடுத்து, அதே மாதிரி உங்களோட போட்டியாளர்களை, தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை சமாளிக்கிறதுக்கான திறமையை கொடுக்கக்கூடியவர் இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான். இந்த ஒரு தீபத்தை, எருக்க இலை மேலே ஏற்றக்கூடிய தீபத்தை குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் பெருமான் நினச்சி, அதுலேயும் தை அமாவாசை தினத்தில் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரம் அந்த விநாயகர் பெருமானே உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த தீபத்தில் வந்து அமர்ந்துடுவார். அது மூலயமா நீங்கள் அந்த வெள்ளருக்கு வேறு கட்டையில் செஞ்ச விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த ஒரு தீபத்தில் பெற முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனையும் அந்த தீபம் உள்வாங்கிக்கும். ஏன்னா அந்த தீபம் எரியக்கூடிய இலை அப்படிங்கிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த, மகத்துவம் வாய்ந்த ஒரு இலை. பொதுவாக இந்த எருக்கும் பூவை மாலையாக செஞ்சு அதை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம அணிவிப்போம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த எருக்கம்பூ செடியோட ஒரு பகுதிகளிலையும் விநாயகரோட அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறத இங்கே மறந்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப எளிமையான கடவுள் விநாயகர். அப்பேற்பட்ட எளிமையான கடவுளுக்கு எருக்கம்பூ இலை மூலமாக ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இலையை நீங்கள் கால்பட இடத்துல அப்புறப்படுத்திடலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.